விரதம் இருக்க தொடங்கிக்கலாம். இந்த விரதம் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாலை நீங்கள் 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள எந்த நேரத்தில் ரெகுலராக வந்துட்டு வாராகி அம்மன் வழிபாடு செய்வீங்களோ அந்த டைம் வரைக்கும் இருக்கணும். நடுவில் தேவைப்பட்ட பால், பழம், அவல் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். விரதம் கட்டாயமானு கேட்டிங்கன்னா கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்டது, அதாவது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தது. அதனால் நீங்கள் விரதம் இருக்கலினாலும் பரவாயில்ல, முழு மனதோட பூஜை செய்யும் போது உங்களுடைய அன்பை தான் அன்னை பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வெறும் வயிற்றோட பண்ணீங்களா, பட்டினி கிடந்தீங்களா அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. என்னதான் நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் மாலை வேளையில் ஒரு முறை நீங்கள் குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, உடம்புக்கு கூட குளிச்சுக்கோங்க. மாலை வேளையில் வீடு ஒரு முறை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த மாலை வேளையில் தான் நம்ம 5 முகம் கொண்ட தீபம் ஏற்றுவது, 5 சின்ன சின்ன அகல் விளக்குகள் ஏற்றுவது இதெல்லாம் செய்வோம். மேலும் நிவேதனமாக சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம். நவதானிய